வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி கொள்ளு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கப் கொள்ளை நீங்கள் 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை ஊற வைக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் 2-3 விசில் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் 1/4 கப், பூண்டு 10 பல், உப்பு சிறிதளவு, இது எல்லாம் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஊற வைக்காத கொள்ளா இருந்தால் இன்னும் ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டு வேக வச்சுக்கோங்க. கொள்ளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொள்ளு நல்லா வெந்ததும் அதில் இருக்கிற தக்காளியை தனியாக ஒரு பாத்திரத்தில் கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதே போல் இதில் இருக்கிற தண்ணியையும் நம்ம வடிகட்டி எடுத்து கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு வச்சுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தேவைக்கேற்ப எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ந்ததும் 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்னதாக 2 கட்டி பெருங்காயம், அப்படி அது இல்லை அப்படின்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை சிறிதளவு, 1/2 கப் சின்ன வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிற கொள்ளு கூட ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியையும் 10 பல் பூண்டையும் நம்ம அது கூட சேர்த்த போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்கிற கொள்ளு கூட அது சேர்த்திடலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா நம்ம வடிச்சு வச்சிருக்கிற கொள்ளு தண்ணியவே நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதை நீங்கள் ஆட்டுக்கல்லில் போட்டும் நீங்கள் சட்னி அரைக்கலாம். அப்படி அரைக்கும் போது இதோடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை ஆட்டும்போது நீங்கள் தண்ணி விட்டு ஆட்ட வேண்டாம், அதில் இருக்கிற நீரே அதுக்கு போதுமானதாக இருக்கும். இதை நீங்கள் மையா அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் பருப்பு அரைப்பட்டிருக்கணும், முழு பருப்பாக இருக்கக்கூடாது. கொள்ளை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால நம்ம உடல் எடை குறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம பாரம்பரிய முறையில் மிக மிக சுவையான, சத்தான, எளிதான கொள்ளு சட்னி தயாராயிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.